ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இந்த வீடியோவில் பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரமோட்டரி எக்ஸாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து ஒரு சில டவுட்டை கேட்போம், அவங்க வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன டவுட் உங்களுக்கு இருக்கு கேளுங்க. இப்போ வந்து ப்ரமோட்டரிக்கு எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் வந்து கல்ஃப் போகணும் அப்படின்னாலே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ப்ரமோட்டரி எக்ஸாம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எழுதிட்டு அந்த ப்ரமோட்டரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போகிறது நல்லதா, இல்லை கல்ஃபில் போய் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களே, நீங்கள் வந்து கல்ஃபில் வந்துட்டே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ரமோட்டரி எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன நம்ம இங்கே இந்தியாவில் எழுதி போனால் என்ன பெனிஃபிட், அங்கே போய் எழுதுனா என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி சொல்லணும். நீங்க வந்து சவுதி போறீங்க, இல்ல கத்தார் போறீங்க, ஓமன் போறீங்க, நீங்க அப்ராடுன்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்க எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. ஏன் அப்படின்னா இப்ப அங்க போயிட்டு நாங்க எக்ஸாம் எழுதுறோம், அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அது வந்து முற்றிலும் உண்மைதான். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் தேர்டு உங்களை ஃபெயில் பண்றதுக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்றாங்களே தவிர பாஸ் ஆக யாருமே நான் இது வரைக்கும் பார்க்கல. நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்னவே வந்து காண்டாக்ட் பண்றாங்க, அக்கா அந்த மாதிரி நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிஃபோர் தட் ஒரு கோச்சிங் சென்டர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க படிக்கிறதுக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியிற டைம்ல ஒரு 3 மாசம் ஆயிரும். அந்த டேட் ஆஃப் ஹெச்ஆர்டி முடியறதுக்கு ஒரு 45 டேஸ்ல இருந்து 60 டேஸ் வரைக்கும் ஆகலாம். நீங்க 1 மந்த்க்கு பிஃபோராவே வந்து ப்ரொமோட்டரி கிளாஸ் ஜாயின் பண்ணிருங்க. கரெக்டா ஒரு 3 மந்த் நீங்க கோச்சிங் எடுத்துட்டு எலிஜிபிலிட்டி எடுத்து இமீடியட்டா நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விசா ஸ்டாம்பிங் இமிகிரேஷன் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து ப்ரமோட்டரி எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இல்லை நம்ம வந்து இப்போ கல்ஃப் போயிட்டோம், போயோ என்னமோ போனதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, ஃபெயில் ஆகிட்டா அவங்க வந்து நம்ம இருக்க வைப்பாங்களா, இல்லை 1 இயர் நீங்கள் வந்து இருந்துட்டு போங்கம்மாங்களா, இல்லை ஃபெயில் ஆன உடனே இந்தியா அனுப்பிடுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்தியால இருந்து எக்ஸாமே வந்து பாஸ் பண்ணாம அங்க போறாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனி த்ரூ. இப்போ டைரக்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே இல்லை. மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டே வாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த கம்பெனி த்ரூ போறவங்க வந்து எக்ஸாம் நீங்க அங்க போய் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நல்ல கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்றீங்க, ஓகே. ஒரு சிலருக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு டியூட்டி கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி டியூட்டி கிடைக்கும். ஸோ அவங்க டியூட்டியும் பார்க்கணும், இதுக்கும் படிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஷ்டம். அவங்களால ஈஸியா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு முடியல. அதுதான் விஷயம். இப்போ நான்லாம் வந்து சவுதியில போய் தான் எக்ஸாம் எழுதுனேன். நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப 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 சூப்பரான ஹாஸ்பிட்டல், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது ரீஹபிலிட்டேஷன். தென் ஆஃப்டர் 1.5 இயர்க்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தேன், அக்யூட் ஹாஸ்பிட்டல். டூ மச் ஸ்ட்ரெஸ். அங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல அவங்களால கிளியர் பண்ண முடியாது. அப்படியே கிளியர் பண்ணாலும் அவங்க ஓபிடி டிபார்ட்மெண்ட், ஹோம் கேர் அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சப்போஸ் நீங்க கம்பெனி வேலையா போறீங்க, எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா முன்னாடி வச்சு 3 அட்டெம்ப்ட் வந்து ஒரு 9 மாசம் 1 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க நீங்க வந்து பண்றதுக்கு. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம் முடிக்கிறீங்களா, அடுத்த எக்ஸாம் அடுத்த மந்த், அடுத்த எக்ஸாம் அடுத்த மந்த், வித்தின் 3 மந்த்லயே வந்து நீங்க எக்ஸாம் முடிச்சு இந்தியா ரிட்டர்ன் வந்து பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. பேக் பண்ணி அனுப்புறதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய கான்ட்ராக்ட் நீங்க ஃபினிஷ் பண்ணிக்க மாட்டீங்க. வித்தின் 6 மந்த்க்குள்ளாரே நீங்க இந்தியா வந்து ரீச் ஆயிருவீங்க. 3 மந்த்லாம் கூட வந்திருக்காங்க, 2 மந்த்லாம் கூட வந்திருக்காங்க, போயிட்டு 2 மந்த்ல திரும்ப வராங்க. ஓகே, இப்போ அது என்னன்னா இப்போ போயிருப்பாங்க, பணம் கட்டி போயிருப்பாங்க. அப்போ அவங்களால வந்து அந்த பணத்தை கூட அவங்க ஏர்ன் பண்ணிருக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் கடன்லேயே வந்த மாதிரி ஆயிரும். சரி சரி, இப்போ வந்து தான் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க இருந்து வர்றதுக்கு பெனால்ட்டி கட்டுறாங்க. அது போக இப்போ வந்து அவங்க மறுபடியும் 4500 ரியால் இல்ல 5000 ரியால், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி டிக்கெட் கூட நீங்க தான் வந்து போட்டு வர்ற மாதிரி ஆயிரும். ஓ, அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன டவுட்னா, இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா இதுதான் டவுட். ப்ரமோட்டரி ஃபெயில் ஆயிட்டோம், ப்ரமோட்டரி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இதே மாதிரி நம்ம வேலைக்கு போனோம்னா நிறைய கடன் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி கடன் நிறைய பேர் வந்திருப்பாங்க, மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா கடன் ஆயிருக்கும். ஸோ கடன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் எப்போ அப்ளை பண்றது, சவுதிக்கே திரும்ப வரணும், இல்லை வேற கண்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியுமா ஃபெயில் ஆயிட்டா, இல்லைன்னா வேற என்ன இருக்கு, அதுக்கு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா? நீங்க சவுதில இருந்து ப்ராப்பர் எக்ஸிட் ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதர் கண்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கொடுத்துருந்தோம், குவைத் எம்ஓ வச்சு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எந்த பேமெண்ட்மே வந்து பண்ண வேண்டாம். அந்த லிங்க் இருக்கு, லிங்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வராது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய எலிஜிபிலிட்டி இந்த மேல முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் மே வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் அகைன் 1 இயர் வந்து உங்களுக்கு வேக்கன்ட். 1 இயர் வந்து நீங்க வந்து இந்தியாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துட்டு தான் அகைன் ரீ எலிஜிபிலிட்டி எடுக்கணும். ரீ எலிஜிபிலிட்டி எடுக்கும்போது அந்த பிளாக்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபெயில் ஆனதுனால அது பிளாக் ஆயிருக்கும். அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி தான் அகைன் அந்த எலிஜிபிலிட்டி வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண முடியும். அதாவது வந்து இப்போ இந்தியா அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சவுதிக்கோ வேற கல்ஃப்க்கோ எதுக்குனாலுமே ப்ரமோட்டரி பண்றதுக்கு 1 இயர் கேப் வேணும். அந்த 1 இயர் கேப்பும் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பிளாக் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த லிஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து ஏஜென்ட் த்ரூ பண்ணணுமா, இல்ல நம்மளே பண்ண முடியுமா? ஏஜென்ட் த்ரூல தான் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா சரி, இப்போ இது முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்க நீங்க சஜஸ்ட் பண்றதுனா இந்தியாலே ப்ரமோட்டரிக்கு எழுதி போறது பெஸ்ட். இந்தியாலே அங்க என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அகைன் ரீ
ரிட்டர்ன் சவுதி போறவங்களுக்கு வந்து 2 அட்டெம்ப்ட் தான் உண்டு, 3 அட்டெம்ப்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் உண்டு. சரி ஒரு எக்ஸாமுக்கு நீங்க 28ல இருந்து 30K வரைக்குமே நீங்க வந்து சார்ஜ் பண்றாங்க ஒவ்வொரு ஏஜென்சியுமே வந்து. இப்போ நீங்க அகைன் இப்போ 3 அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா 90,000. அது போக உங்களுக்கு மன உளைச்சல் இது எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், பிஃபோர் தட் நீங்க ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஒரு 10,000 8,000 நீங்க பே பண்ணி படிங்க அவங்க சொல்லி கொடுக்கறத வந்து. அது போக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ உங்களுக்கு இதுல 2 அட்டெம்ப்ட் தான் இருக்கு அப்படிங்கும் போது அகைன் நீங்க ஃபுல்லா படிக்க ஆரம்பிங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து படிச்சுட்டு நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியும். அகைன் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா டேட்டா ஃப்ளோல நீங்க அந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் மட்டும் ஆட் பண்ணணும். ஹெச்ஆர்டி தேவையில்லை, எலிஜிபிலிட்டி ரிமூவ் பண்ணணும், எலிஜிபிலிட்டி எடுக்கணும், தென் வந்து எக்ஸாம் பண்ணணும், இன்டர்வியூ பண்ணணும். சேம் லைக் தட் அதர் ப்ராசஸ் தான். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா வந்து ப்ரமோட்டரி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஐடியா கிடைச்சிருக்கும். இல்ல உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு நாங்க வந்து அதை என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு டீட்டெயில்ஸா என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பழைய ஓல்டு கிங்ஸ் சேனலையும் போயிட்டு பாருங்க. இப்பதான் நீங்க புதுசா நம்மளுடைய வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஓகேவா? தேங்க்யூ, பை பை, see you.